இருக்கிற மாதிரி எப்படி கொடுக்குறது? நீ கொடுக்குறதில்ல, அதே வலிஞ்சு ஓடும். அதானே ஊற்று. ஊற்றுக்கு என்ன பாதை போட்டான்னா அந்த பாதையில் போகுது இல்லை. ஊற்று நீங்கள் கேட்காமே அது வரும். இந்த இடத்துல ஊற்று இருக்குன்னு அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஊற்று தேடிலாம் போகிறதில்ல, நான் இங்கே இருக்கேன்னு அதை காட்டும். இல்லைன்னா உங்களை தேடி அது வரும், அந்த ஊற்று வரும். அப்படி இருக்கும் இறைவன்ட்டு அருளை. அவனை தவிர இல்லைன்னு நம்ம வாழும் பொழுது, சிந்திப்பதற்காக எழுந்து அமரும் போது, சிந்தனையில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த பலன்களில் நாம் எழும் பொழுது அது உங்களுக்கு ஊற்றாக. இப்படி சொல்லக்கூடிய உங்கள் நண்பருக்கு பைத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய அவர்களுக்கு பைத்தியம் இல்லை. நம்மளை சேர்த்து வைக்கணும், 7 தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கணும், ஊராக பிடிக்கணும் நமக்கு, அதெல்லாம் சொல்லலை. இப்படி சொன்னால் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இல்லையா? அவன் முறை நாடை பிடிக்கிறான், ஊரை பிடிக்கிறான், அது பிளாக்ல வாங்கி போடுறான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லை, நல்லதை மட்டும் கொண்டு வாழ்ந்துட்டு மட்டும் வாங்க, உண்மையை நீங்கள் எடுக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லலாம். தாராளமாக ஒவ்வொருத்தவங்கிட்டையும் இருக்குது. அப்படி சொல்லக்கூடியதை அவங்க சொல்கிறாங்க, அவங்க பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. இறைவன் சொல்கிறான் பைத்தியக்காரன் இல்லை, அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் வேறில்லை. நீங்கள் வேதத்தையுடைய ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கடுமையான வேதனை வந்துவிடும் என்று அவர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க. நல்லபடியாக செலவு செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படி சொன்னால், செலவு செஞ்சுட்டா நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படி, நாளைக்கும் வரும்ல. நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? காட்டுள்ள போதே தூற்றிக்கொள், அவன் ஏமாந்துட்டு இருக்கும்போதே எவ்வளோ முடியும் அள்ளிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க தானே? ஒவ்வொரு நாளும் நான் காற்றை வீச செய்கின்றேன், ஒவ்வொரு நாளும் சூரியனை எழுந்திருக்க செய்கின்றேன், ஒவ்வொரு நாளும் விதையை முளைப்பிக்க செய்கின்றேன். நீங்கள் என்னத்தை சேர்த்து வைக்கிறீங்க? நீங்கள் வேதத்தையுடைய பிரிவாரை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வேதனைக்குள் ஆக்கிவிடுவார்கள், கடுமையான வேதனைக்கு. அதற்கு எச்சரிக்கை செய்பவராக அவர் இருக்கிறார். அவங்க உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க, உங்கள் உணர்வின் பக்கம் திருப்புறாங்க. அவனை தவிர இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்கள் உணர்வின் பக்கம் அவங்க திருப்புறாங்க. அவருக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது. எல்லாரும் இதை விட்டுட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? நல்லதை தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்க, புண்ணிய ஸ்தலம்னு போகிறீங்க, இங்கே போனால் நல்லதுன்னு போகிறீங்க. அவர் உங்களை உங்கள் பக்கம் திருப்புறாரு. அவர் ஒன்றும் பைத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். உங்களுக்கு கடுமையான வேதனை உங்களுக்கு வந்துடும், முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிறாங்க. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்க, எங்கேயோ தேடி போகாதீங்க. இறைவனை தேடுறேன் எங்கேயோ தேடாதீங்க. நன்மை உங்களுக்குள் இருக்கிறது, அங்கிருந்து அவன் வழிகாட்டுகின்றான், அங்கே திரும்புங்கன்னு சொல்லக்கூடிய அவரை பைத்தியக்காரன்னு சொல்லாதீங்க. அவர் பைத்தியம் கிடையாதுன்ற. ராத்திரி அலாரம் வச்சு எந்திரிக்கிறது இல்லை. நான் ஃபோன் பண்ணுவேன், எந்திரிச்சிரு, 2 பேரும் சேர்ந்து 2 நம்ம சிந்திப்போம் அப்படி. அவன் தூக்கத்தையும் கெடுத்து நீங்கள் அலாரம் வச்சு உங்கள் தூக்கத்தையும் கெடுத்து, அவன் தூங்க சொல்லும்போது நீங்கள் எந்திரிச்சு, அவன் எழுப்பும்போது தூங்குறீங்க, தூங்க சொல்லும்போது எழுந்திருக்கிறீங்க. நிறைய பேர் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்காங்க. தூக்கத்தை கெடுத்து உடம்பை கெடுத்து பகல புறம் தூங்கிட்டு செய்ய வேண்டிய நேரத்தை செய்யாமல் நம்மளை எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்காங்க. நம்முடைய உணர்வை பின்பற்றணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்வை பின்பற்றுங்க. அந்த உணர்வு நல்லதை மட்டும்தான் அறிவிக்க, புரிஞ்சுக்காங்க. அப்போ என் இஷ்டத்துக்கு நான் பண்ணவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. அது நல்லது மட்டும்தான் சொல்லும் உங்கள் உணர்வு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது மட்டும்தான் சொல்லும்.